அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் பூமி ஆயிரது ஆயத்தின் அத்தாட்சியாக இருக்கும். ஆயத்துல்லாஹி அல்லாவுடைய அத்தாட்சியிலிருந்து ஒரு அத்தாட்சியாக இருக்கும். பூமி ஆகிறது ஆயத்தின் பையினத்தின் தெளிவான அத்தாட்சியாக இருக்கும். வஹதானியத்தி அல்லாவுடைய ஏகத்துவத்தின் மீது உள்ள ஒரு தெளிவான அத்தாட்சியாக இருக்கும். குதிரத்துஹி அலால் பவுஸ் அல் இசாபி, பவுஸ்னா இறந்த பின்பு எழுப்புவது, இசாப்னா கேள்வி கணக்கு. அப்போ இறந்த பின்பு எழுப்புவதன் மீதும் அவனுடைய கேள்வி கணக்கின் மீதும் உள்ள அவனுடைய ஆற்றலின் மீது உள்ள ஒரு அத்தாட்சி இந்த பூமி. ஐசு விரதத்தில் யுஹிகா அல்லாஹ் அதை உயிர்ப்பிக்கின்றான். பௌத மௌத்திகா இந்த பூமி இறந்த பின்னால் அதை அவன் உயிர்ப்பிக்கின்றான். யுஹுருஜு வெளிப்படுத்துகின்றான். மின்ஹா அதிலிருந்து வெளிப்படுத்தினா விதைகளை யோக்குலுவா அதை சாப்பிடுகிறான். நாசு மனிதர்கள் அதை சாப்பிடுகிறார்கள். எஜுகல் ஆக்குகிறான். ஃபீகா அதிலே ஜன்னாத்தின் தோட்டங்களை ஆக்கின்றான். வைக்குலுன் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். மின் அஸ்மாரியா அதனுடைய பழங்களிலிருந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஃபஜ்ஜிரு உதித்தோட செய்கிறான். ஃபீகா அதில் ஊற்றுகளை உதித்தோட செய்கின்றான். அப்புறம் பூமியிலேருந்து நீர் ஊற்றி கிளம்புதில்ல, அதை அதை கிளம்ப வைக்கிறான். யஹுலுக்கு அவன் படைக்கிறான். அன்வா பலதரப்பட்ட மின் நபாத்தி தாவரங்களிலிருந்து பலதரப்பட்ட வகைகளை அவன் படைக்கிறான். அடுத்து அஜுவாஜன் மினன்னாசி மேலும் மனிதர்களிலிருந்து ஜோடிகளை அவன் படைக்கின்றான். மிம்மா இப்போ மனிதர்களை ஜோடியாக அவன் ஆண் பெண் ஜோடியாக படைச்சிருக்கிறான். மிம்மா ஒன்றிலிருந்து நல்லா எவ்வளவு ஹுலுக்காத்தி படைப்பினங்களிலிருந்து அவர் அறியாதவற்றிலும் மிம்மா ஒன்றிலிருந்தும் தான் லயலமுன அவர்கள் அறிய மாட்டார்களே. மினல் மஹ்லுகாத் படைப்பினங்களிலிருந்தும் அவர்கள் அறிய மாட்டார்களே, அதிலும் அவன் ஜோடிகளை படைத்திருக்கின்றான். அப்போ உலகத்தில் உள்ள கால்நடைகள், விலங்குகள், புழு பூச்சிகள் இப்படி என்னென்னமோ இருக்குது. அது அத்தனை நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் அவன் ஜோடியாக படைத்திருக்கின்றான். அப்போ இதெல்லாம் அல்லாவுடைய அத்தாட்சி. இந்த பூமியை இறந்த பின்பு உயிர்ப்பிக்கிறதும், அப்போ அதில் பலதரப்பட்ட தாவர வர்க்கங்களையும் விலங்கினங்களையும் அதை ஜோடியாக படைத்திருப்பதும், அப்போ இறைவன் இருக்கின்றான், இறைவன் ஒருவன் தான், இறைவன் என்று ஒருத்தன் இருக்கின்றான் என்பதற்கு ஒரு எவிடன்ஸ். அத்தாட்சி நான் எவிடன்ஸ். ஃபரல் ஆக்கிலி அறிவாளி மீது கடமையாகும். யஸ்குர் அல்லா தலா அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது. பில் ஈமான் பிஹி அவனை ஈமான் கொண்டு, வல் பவுசி இது இறந்த பின்பு எழுப்புவதை ஈமான் கொண்டு, வல் ஹிசாபி கேள்வி கணக்கு ஈமான் கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது கடமையாகும். இபாதத்திகி வஹதவு அவனை மட்டுமே வணங்கி, தாத்திஹி ஹஸ்ப தாக்கத்திகி தாக்கத்தினா சக்தி, ஹஸ்புனா கவனித்து, தாத்தி அவன் சக்தியை கவனித்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இபாதத் செய்து நன்றி செலுத்துவது அறிவாளியின் மீது கடமையாகும். ஆயத்துல்லகும் அவர்களுக்கு அத்தாட்சியாக இருக்கும். அருள் பூமி மைத்துத்து இறந்த பூமி, அகையினாக நாம் அதை உயிர்ப்பிக்கின்றோம். அப்போ இறந்த பூமினா என்ன அப்படின்னா, இப்போ நல்ல பூமி வறண்டு பாலைவனம் மாதிரி காஞ்சி கிடக்கு. கோடை காலத்தில் எல்லாம் மழை பெய்ய செய்கிறான். அப்புறம் புல் பூண்டுகள், புல் பூச்சிகள் எல்லாம் அதுலேருந்து வெளியே வருது. அதுதான் அது வகையினாக அதை நாம் உயிர்ப்பிக்கின்றோம். அஹ்ரஜ்னா நாம் வெளிப்படுத்துகின்ற மின்னுகு அந்த பூமியிலிருந்து ஹப்பன் விதைகளை, இப்போ மின்ஹு அதிலிருந்து எவ்குலுன் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஜால்னா நாம் ஆக்கினோம் ஃபீகா அதிலே ஜன்னாத்தின் தோட்டங்களை ஆக்கினோம். மின் நஹீலின் பேரித்தன் தோட்டத்திலிருந்தும் தான், அனாபி திராட்சை தோட்டத்திலிருந்தும் தான் நாம் அதில் ஆக்கினோம். ஃபஜ்ஜர்னா நாம் அதில் உதிக்க வைத்தோம். ஃபீகா அதிலே யூனி ஊற்றுகளை உதிக்க வைத்தோம். லியோக்குலு அவர்கள் சாப்பிடுவதற்காக, மின் சமரிகி அதனுடைய பழங்களை அவர்கள் சாப்பிடுவதற்காக எப்படி நாம் செய்தோம். வமா அமிலத்து வமா அமிலத் அதை செய்யவில்லை. ஐதிஹிம் அவருடைய கைகள் அதை செய்யவில்லை. அப்போ மனித முயற்சினால் நடக்கலை. செடி கொடிகள் முளைக்கிறது, புழுப்பூச்சிகள் முளைக்கிறது, விலங்கினங்கள் இருக்கிறது, பூமியை நீரூற்றுகளை உதித்தோடு செய்வதெல்லாம் இறைவன் தான் செய்கிறான ஒழிய அந்த மனிதர்கள் அதை அவர் மனிதருடைய கைகள் அதை செய்யவில்லை, மனிதர்கள் செய்யவில்லை. அஃபலா எஸ்குருன அவர்கள் நன்றி செலுத்த வேண்டாமா. சுபுகான பரிசுத்தமான அல்லது ஒருவன் ஹலக்க படைத்தானே, அஜ்வாஜ ஜோடிகளை படைத்தானே, குல்லஹா அது அனைத்திலையும் ஜோடியை படைத்தானே, அவன் பரிசுத்தமானவன். மிம்மா ஒன்றிலிருந்தும் தான் துன்பித்துள்ள அருளு பூமி விளைவித்ததே, அதிலும் மின் அன்புசியும் அந்த மனிதர்களிலும் அவர்களிலேயும் இந்த மனிதர்களையும் ஜோடியை படைத்தானே, அப்படிப்பட்ட இறைவன் பரிசுத்தமானவன்.
மிம்மா லயலமுன் அவர் அறியாததிலிருந்தும் அவன் ஜோடிகளை படைத்தானே, அப்படிப்பட்ட இறைவன் பரிசுத்தமானவன். தப்சீர் அலாமத்துன் வாலிகத்துன் லகும், அந்த மனிதர்களுக்கு தெளிவான அத்தாட்சியாக இருக்கும். அல் பௌசி இறந்த பின்பு எழுப்புவதன் மீது, பௌதல் மௌத்தி மௌத்துக்கு பின்னால், பௌதல் மௌத்தில் அருளு யாபிசத்து ஜாமிதத்து. அலாமத்தின் வாலிகத்தின் தெளிவான அத்தாட்சி லகும் அவர்களுக்கு அல் பௌசி எழுப்புவதன் மீது, பௌதல் மௌத்தி இறந்த பின்பு, அருள் பூமி, யாபிசத்து காய்ந்த பூமி, ஜாமிதத்து உறைந்த காய்ந்த பூமி இறந்த பின்பு. அலாமத்தின் வாலியத்தின் ஹபர் முகத்தம் யாபி அந்த அருளுல் யாபிசத்து இதுதான் முக்தா. அப்போ இந்த உறைந்து ஜாமிதத்துனா உறைந்த, யாபிசத்துனா காய்ந்த, உறைந்து காய்ந்த பூமி இறைவனுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளதாக இருக்கும். எதுக்கு? மனுஷன் இறந்த பின்னாடி மனுஷனை அல்லாஹ் உசுர் கொடுத்து எழுப்புவான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். எப்படி? இப்போ இந்த பூமி மழை பெய்யாமல் காஞ்சு வறண்டு கிடக்கு. மழை பெஞ்ச உடனே இந்த பூமியில் புல் பூண்டு செடி புல் பூச்சிலாம் முளைக்குது. அப்போ அதுபோல் நாமெல்லாம் மௌத்தாயிட்டாலும் திரும்ப அல்லாஹ் இந்த பூமியிலேருந்து நம்ம எழுப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது அகையினாக நாம் அதை உயிர்ப்பிக்கின்றோம். பில் மத்தரி மலையை கொண்டு உயிர்ப்பிக்கின்றோம். அன்பத்துனா நாம் முளைப்பிக்க செய்கின்றோம். மின்க அதிலிருந்து ஜின்சல் ஹுபூபில் கவ்வமத்தி பலதரப்பட்ட விதைகளிலுடைய இனங்களிலிருந்தும் தான் அதில் நாம் முளைப்பிக்க செய்கின்றோம். அதாவது அந்த பூமியில் நாம் முளைப்பிக்க செய்கின்றோம். லின்னாசி மனிதர்களுக்காக மனிதர்களுக்காக முளைப்பிக்க செய்கின்றோம். கல் ஹிந்தத்தி கோதுமையை போல, சைரி இதுவும் கோதுமை தான், என்ன வித்தியாசம் தெரில. வல் அரிசியை போல, வல் துரத்தி சோளத்தை போல, கைரிகா இது அல்லாததை போல. அப்போ இது போல தாவர வர்க்கங்களை நாம் இந்த பூமியில் முளைப்பிக்க செய்கின்றோம். ஃபமின் ஹாதல் ஜின்சி யோக்குருன இந்த வகைகளிலிருந்தும் அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். இன்னல் ஹப்ப நிச்சயமாக விதைகளாகிறது. மூலமு பெரும்பான்மை வகிக்கிறது. தாமில் இன்சானி மனிதர்களுடைய உணவுகளிலே விதைகள் பெரும்பான்மை வகிக்கின்றது. ஜால்னா நாம் ஆக்கினோம் ஃபில்லர்லி பூமியிலே பசாத்தின தோட்டங்களை, அன்வா நகலி பேரித்த வகைகளிலிருந்தும் தான், வலினபி திராட்சை வகைகளிலிருந்தும் தான் தோட்டங்களை நான் அந்த பூமியில் ஆக்கினோம். சக்கக்னா இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. சக்கக்னா ஃபில்லர்லி பூமியிலே நாம் பிளந்தோட செய்தோம். மனாபி அல் மாஇ தண்ணீருடைய ஊற்றுகளை நாம் பிளந்தோட செய்தோம். கான்காரி ஆறுகளைப் போல, ஆபாரி ஊற்றுகளைப் போல தண்ணீருடைய ஊற்றுகளை நாம் பிளந்தோட செய்தோம். லியோக்குழு அவர்கள் சாப்பிடுவதற்காக மின் சமரின் பழங்களிலிருந்தும் தான். மா துக்கிர மினன் மா ஒன்றை துக்கிர கூறப்பட்ட ஒன்றை, மினன் நகிலி பேரித்தத்திலிருந்தும் தான், வகனாபி திராட்சையிலிருந்தும் தான் நாம் கூறப்பட்ட ஒன்றை. மாதுக்கிரனா ஏற்கனவே கூறப்பட்ட அந்த பேரிச்சை திராட்சை போன்ற பழங்களை சாப்பிடுவதற்காக அப்போ இந்த பிற ஊற்றுகளையும் உதித்தோடு செய்தோம். மேலும் மிம்மா சனத்துஹு ஐதிஹிம் நன்வாயில் அத்துகமத்தி. அப்போ எங்கே சேர்க்கறதுன்னா, அப்போ இந்த பூமியிலேருந்து நாம் ஊற்றுகளை உதித்தோடு செய்தோம். எதுக்கு? லியோக்குழு சாப்பிடுவதற்காக. லியோக்குழு சாப்பிடுவதற்காக மிம்மா ஒன்றிலிருந்தும் தான். அப்போ இங்கே போய் சேர்த்துக்கணும். லியோக்குழு சாப்பிடுவதற்காக மிம்மா ஒன்றிலிருந்தும் தான். சனத்துஹு அதை செய்தது, ஐதிஹிம் அவருடைய கைகள், மின் அன்வாயில் அத்துகமத்தி உணவுடைய வகைகளிலிருந்து அவருடைய கைகள் எதை செய்ததோ அதை சாப்பிடுவதற்காக இந்த பூமியிலிருந்து நம் நீரூற்றுகளை உதித்தோட செய்தோம். அப்போ இந்த மிம்மாட 2 மீம் இருக்குது. ஒரு மீம் தான் இந்த ஹூடைய மீர், இந்த மின்னும் மாவும் சேர்ந்தது தான் அந்த மிம்மா. அந்த மின்னை விட்டுட்டு மா தான் இந்த ஹூ தான் அந்த மா. அப்போ இந்த இதில் உள்ள மா தான். அப்போ 2 மாதிரி அர்த்தம் வைக்கலாம். இந்த மாதம் அந்த லமீரை.
அப்போ மிம்மா ஒன்றிருந்தால் சனவத்துகு அதை செய்ததே, இல்லாட்டி எதை செய்ததோ அப்படி அர்த்தம் வைக்கலாம். ஐதிஹிம் அவருடைய கைகள், மின் அன்வா எல்லாத்தையும் உணவுடைய வகைகளிலிருந்து அவருடைய கைகள் எதை செய்ததோ அதை சாப்பிடுவதற்காக இந்த பூமியிலிருந்து நாம் நீரூற்றுகளை உதித்தோட செய்தோம். அடுத்தது அஃபலா எஸ்குருன அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா, நேமஹு அவனுடைய நேமத்திற்கு நன்றி செலுத்த மாட்டார்களா, அஃப அடுத்த எத்தனை அமூன இதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு செய்ய முடியல. எத்தனை அமூன பிகா அதை கொண்டு அவர் அனுபவிக்கிறார்கள், மகிழ்கிறார்களா, வலா எஸ்குருன நன்றி செலுத்த மாட்டார்களா. இந்த இடத்துல நான் ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஒரு அர்த்தம் தோது வைக்க முடியல. அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா, அஃபலா எஸ்குருனா நேமத்துக்கு நன்றி செலுத்த மாட்டார்களா, வலா அதே தான் திரும்ப அந்த நேமத்தை அவர் அனுபவிக்கிறார்களா, இல்லாட்டி இந்த ஆபத்துக்கு இங்கே வச்சுக்கணுமான்னு தெரில. அப்போ அந்த நேமத்தை அந்த நேமத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், அலா எஸ்குருன நன்றி செலுத்த மாட்டார்களா.